ஹே காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பர்த்டே ஒன் ஷாட். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜின்யாங், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா பர்த்டே சர்ப்ரைஸ். ஆமாம், பர்த்டே சர்ப்ரைஸ் தான் ஒன் ஷாட்டோட டைட்டில். இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீன் தான். நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ எவ்வா, இந்த பையனை வச்சுட்டு என்ன தான் பண்ணுவேன் நான், எழுப்பணுமா, டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே பெட்ரூம்க்கு போயிட்டு ஜின்னை வேக்கப் பண்ண போகிறீங்க. ஜின் எழு, ஜின்னு எழு, என்ன தூங்கிட்டே இருக்க நீ? என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா தூங்கவே விட மாட்டேங்கிறேன். நைட் எவ்வளோ வேலை செஞ்சேன். ஜின், இந்த மாதிரி நாட்டியாக பேசிகிட்டு இருக்காது, ஏழு ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கவா? நீ இப்படி தான் சொல்ல, என்ன கல்யாணம் ஆனதுலேருந்து நீ 3 வாரம் மட்டும் தான் ஆஃபீஸ்க்கு போயிருக்க, மற்ற டைம் எல்லாம் லீவ் போட்ட. என்ன ஜின் நினச்சிட்ருக்கு நீ? போ ஜின் போ, ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை எழுப்பி பாத்ரூம்குள்ளே தள்ளி விட்டுடுறீங்க. என்னடி நீ இப்படி பண்ணுற? ஜின் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு ஃபுட் ரெடி பண்ணோம், பாய், குளிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கிச்சனில் திருப்பி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜின்னும் தலையெழுத்தேன்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறான். வந்ததும் உங்ககிட்ட வந்துட்டு பேக் ஹக் பண்ணிவிட்டு, என்னடி பண்ணுறேன்? பார்த்தா தெரியல, குக் பண்ணிகிட்டு இருக்கேன், கூட நான் பண்ணுறேன். நீ ஃபஸ்ட்டு ரெடியாகு, போ, தலையெல்லாம் வாரவே இல்லை பாரு, போ, நீ வந்து வாரி விடு. ஜின், என்ன விளையாடுறியா நீ? சரி, நான் ஒன்றும் விளையாடல. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? உண்மையாகவே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல, ஒழுங்காக சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நாள் இன்னைக்கு? ஓ ஜின், போ ஃபஸ்ட் போய் ரெடியாக போ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, போ ஜின்னு. ஏன் ஜின்னு என்னை இப்படி வெறுப்பேற்றுற? போய் ரெடியாகு. அப்போ உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா? நீ என்ன பேசுகிறேன்னே எனக்கு புரியல, போய் ரெடியாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை துரத்துறதுலே நீங்கள் குறியா இருக்கீங்க. அவனும் சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு இருக்கான். இவளுக்கு உண்மையாகவே ஒன்றும் ஞாபகம் இல்லை, இல்லை ஒரு ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறாளா? ஒருவேளை நடிக்கிறாளோ? சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறாளோ? சரி, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறான். ரெடி ஆகிட்டியா? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை இழுத்துட்டு போகிறீங்க. அவனும் போயிட்டு ஷூலாம் மாட்டிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து நிற்கிறான். நீங்களும் ஜின்னோட ஹேரை வந்து அப்படியே கோதி விட்டுட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பாய், போயிட்டு வா. உண்மையாகவே மறந்துட்டியாடி? ஓ ஆமாம், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. இந்தா பாய், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அவனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். ஆஃபீஸில் தான் இப்போது ஜேகே இருந்துட்டு, ஜின்னு ஹாப்பி பர்த்டேடா ஜின்னு, என்ன மூஞ்சில் ஒரே ஒளிவட்டம் தெரியுது, அண்ணி ஏதாச்சும் சொன்னாங்களா, ஏதாச்சும் கொடுத்தாங்களா? என்ன மூஞ்செல்லாம் அப்படியே பிரைட்டாக பிரகாசமாக இருக்குது, ஜாலியாக இருந்த போல், கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, மச்சாவா தான். மச்சான் அப்படிலாம் இல்லைடா, அங்கே பாடுறா, இன்னும் அண்ணி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்கடா, அண்ணா மூஞ்ச பாடுறா, வாடி போச்சுடா. டேயாங் ஜங்குக்கு 2 பேரும் சைலண்ட்டாக இருங்கடா, நானே காண்டா இருக்கேன். என்னாச்சு? என்ன ஜின்னு, என்னாச்சு சொல்லு. அதை ஏன்டா கேட்குற? அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா. என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, எதுவுமே ஞாபகம் இல்லை போலடா. அவள் ஏதாச்சும் மறந்துட்டியான்னு கேட்டால் எதுவும் மறக்கலை, நீ என்ன சொல்கிறேனே புரியலைங்கிறாடா. நான் என்னடா பண்ணுவேன்? அண்ணி நைட்டு ஏதாச்சும் சர்ப்ரைஸாக தருவாங்க, ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க, போய் வேலை செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஐயோ, இவனுக்கு சொல்கிறது உண்மையாக இருந்தால் சரி, அவன் மறந்துட்டானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது லன்ச் பிரேக். ஜின்னு, ஜங்குக் அப்புறம் டேயாங்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னது பிரியாணியா? இல்லைடா, பிரியாணியாக இருக்காது, வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கும், தொடங்க பார்க்கலாம். நீங்கள் வேறடா, இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறந்து காமிக்கிறான். ஐயோ, என்ன இது பிரியாணின்னு நினச்சோம், அதுக்கு எங்கள் சோறே பரவாயில்ல, தெரியுதுல்ல, மூடிட்டு போய் தின்னுங்க. அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, எங்களுக்கு எந்த ட்ரீட்டும் இல்லையா, பார்ட்டி அப்படின்னு ஜங்குக் கேட்டுட்ருக்கான். அப்போட்டையும் பார்ட்டிலாம் இல்லைடா, இவர் ஸ்பெஷல் பார்ட்டி தருவார்றா நம்மளுக்கு, அப்படி தானே
ஆமாம், இங்கே எனக்கே என் பொண்டாட்டி என் பர்த்டே ஞாபகம் வச்சுருப்பாளா மறந்துருப்பாளான்னு ஒன்றுமே தெரில. இதில் உங்களுக்கு பார்ட்டி வேறு, மூடிட்டு தின்னுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கொஞ்சம் ஃபன்னாக இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போ டைமும் ஆயிடுச்சு, ஜின்னும் வந்துட்டுருக்காரு. இப்போ காரில் தான். ஒரு வேளை நான் வீட்டுக்கு போன அப்புறம் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பாளோ யோசிச்சு பாரு ஜின். வீட்டுக்குள்ளே போனதும் அப்படியே வீடே டார்க்கா இருட்டா அவள் லைட் போட்டு ஹாப்பி பர்த்டே ஜின் அப்படின்னு சொன்னானா எப்படி இருக்கும்? நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படி நடந்துச்சேன்னா, ஹே வயன், ஆஹா வயன் ஞாபகம் வச்சிருக்கியா? இல்லை கட்டி பிடிச்சி கிஸ் வச்சிடலாமா? சேச்சா வேணாம் இப்போ எதுவும் யோசிக்க வேணாம், அப்புறம் அங்கே போய் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டே வராரு. கடைசியில் வீடும் வந்துடுது. அவர் வீட்டுக்குள்ளே வந்ததும் பார்த்தா வீட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜின் அப்படியே உள்ளே வந்துட்டு, என்ன வாழை காணோம், எங்கே போனா? வயன் எங்கே இருக்க வயன்? நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வராரு. பார்த்தா அவங்க ஆளையே காணோம். அப்புறம் எங்கே போனா இவ? ஒரு வேளை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாளோ? வேணாம் ஜின், இப்போல்லாம் சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு யோசிச்சு தான் நீ பல்ப் வாங்குற. வேணாம் இப்படி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோஃபாவில் உட்காந்து அவரோட ஷூ ஷாக்ஸ்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் வந்துட்டு, ஜின் வந்துட்டீங்களா? எப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? அதெல்லாம் இல்லை, இப்போ தான் வந்தேன். நீ எங்கே போயிருங்க? இவ்வளோ நேரம் ஆளை காணும். அது ஒன்றும் இல்லை, மொட்டை மாடியில் தான் இருந்தேன். ஓகே ஏதாச்சும் மறந்துட்டேன் ஜின்? என்னாச்சு உனக்கு? காலையிலேருந்து ஏதாச்சும் மறந்துட்டியான்னு கேட்டுட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி வா, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ கூட ஜின் கேட்குறான், ஏதாச்சும் மறந்தியா? ஜின், எனக்கு ஒன்றும் புரியல, நீ எதையாச்சும் ஞாபகப்படுத்தணும்னா சொல்லு. மறந்துட்டியான்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சாப்பிட்டு போய் தூங்கலாம். ஜின், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு தானே நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகப்படுத்தணும், இல்லை ஏதாச்சும் ஞாபகம் வரணும் அப்படின்னா ஏதாச்சும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு வா, தூங்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டு பெட்ரூம்க்கு போயிட்டீங்க. அப்போ ஜின் போயிட்டு படுத்துட்டு கூட யோசிச்சுட்டு இருக்கான், இவளுக்கு இன்னும் ஒன்றுமே ஞாபகம் வரலையா? இல்லை, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிடுறான். நீங்களும் தூங்கிட்டாரா? தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம்லாம் 12 o'clock செட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நம்மளும் தூங்கலாமா இல்லை வேண்டாமா, முழிச்சிருப்போமா? சரி தூக்கம் வந்தால் தூங்கும், அதான் அலாரம் வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. ஷார்ப்பாக அலாரமும் 12 o'clock அடிக்குது. நீங்கள் ஜின்னுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு ஏஞ்சி கிச்சனுக்கு போகிறீங்க. போயிட்டு அந்த பலூன் எங்கே இருக்குது? இங்கே தானே நான் எங்கேயோ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனோட கேபினெட்லாம் திறந்து பார்த்துட்ருக்கீங்க. கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் எடுத்துகிட்டு ப்ளோ பண்ணிகிட்டே பெட்ரூம்க்கு போகிறீங்க. போயிட்டு ஜின் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த பலூனை வெடிச்சிட்டு ஹாப்பி பர்த்டே ஜின்னு. எம்மா, என்னடி பண்ணுற? என்ன ஹாப்பி பர்த்டே? நல்லா சொன்னப்போ என் பர்த்டே நேற்றே முடிஞ்சிடுச்சு. என்னது, நேற்றே முடிஞ்சிருச்சா? ஆமாம், என்னோட பர்த்டே நேற்றே முடிஞ்சிருச்சு. நீ இன்னைக்கு வந்து விஷ் பண்ணுற, நானும் நேற்று வந்து விஷ் வந்தால் அத்தனை டைம் எதையாச்சும் மறந்துட்டியான்னு கேட்பேன். அதை விட்டுட்டு என் பர்த்டே முடிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து விஷ் பண்ணுற பார்த்தியா வயன்? ஜின், ஆனால் உங்கள் ஐடி கார்டில் இருந்ததெல்லாம் தப்பான டேட் ஆஃப் பர்த். ஆனால் என்ன, நான் அப்போது என்னோட மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஜின் சாரி, நான் இனிமேல் கரெக்டாக விஷ் பண்ணுறேன். சரி விஷ் பண்ணிட்டல, தேங்க்யூ, தூங்கலாம் போ. ஆனால் இன்னும் வாங்க நம்ம வெளியே போகலாம். என்ன வெளியே போகலாம்? எனக்கு தூக்கம் வருது, கம்முன்னு வந்து தூங்கலாம். ஜிம் ப்ளீஸ் வெளியே போகலாமே. எங்கடி போகலாம்? சும்மா அப்படி எங்கேயாச்சும் போகலாம் வாங்க. ஐயோ, என்னை டார்ச்சர் பண்ணுற வயன் நீ. வாங்க ஜின் ப்ளீஸ். சரி வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வெட்டர் எடுத்து போட்டுட்ருக்கான். என்ன இது? வின்டர் சீசன் தான், நீயும் போடுவா? இல்லை எனக்கு வேணாம்.
போடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்வெட்டர் எடுத்து தரான். சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கீழே போகிறீங்க. ஜின் பைக்கில் போகலாமா? பைக்லையா? குளிருண்டி ப்ளீஸ். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பைக் கீ எடுத்துகிட்டு வரான். நீங்களும் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறீங்க. ஜின் 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 நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்களேன். என்ன? அந்த கேக் ஷாப்பான ஸ்டாப் பண்ணுங்க. கேக்கு தான் இப்போ ஒரு குறைச்சல். போங்க. சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அங்கே போயிட்டு அந்த கேக் ஷாப்பில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களும் கேக் வாங்குறீங்க. ஓகே இது போதும். வாங்க போகலாம். கேக்கு சாப்பிட்ணுண்டி. அதெல்லாம் சாப்பிட்லாம் வாங்க. எப்போ சாப்பிட்றது? வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த ஸ்பாட் அப்படியே ஒரே அமைதியாக அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குடி. அப்படி தானே? சரி வாங்க கேக் கட் பண்ணுங்கள். கேக்கா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கட் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, நீ எல்லாம் பாட்டு பாடாத, என் பர்த்டே முடிஞ்சப்பறம் வந்து விஷ் பண்ணுறேன், இதில் இந்த பாட்டு தான் ஒரு கேடா. ஜின் ஜின் ப்ளீஸ் கட் பண்ணுங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னது ஜின்னும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. இதாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை கூட்டி விட்டுறீங்க. ஜின் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? பர்த்டே முடிஞ்சப்பறம் திருப்பியும் அதவே சொல்லாதீங்க. சரி சரி சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? என்னங்க என்னோட கையை திறங்க முடிஞ்சா? என்னடி நீயே திறந்து காமிய? திறங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் உங்கள் கையை அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக திறக்கணுன்னா என்னோடய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுங்கள். ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுங்க. சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் நீங்களும் ஸ்லோவாக அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்தா ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் இருக்குது, அதில் டபுள் லைன் இருக்குது. ஜின் பார்த்துட்டு மயன் சத்தியமாவா? உண்மையாவாடி? ஆமாம் மயனா, நான் என்ன சொல்லுவேன்? என்னைக்கு டெஸ்ட் பண்ணேன்? என்னைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு? 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடிவா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்? உங்களோட பர்த்டே அன்றைக்கி நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் தலையெழுத்து இந்த சர்ப்ரைஸே இப்படி ஆயிடுச்சு. சரி 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 இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி சுற்றுறாரு அவரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன கொடுக்கறது உனக்கு சொல்லு? எனக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம், நீங்கள் என் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்படியா? போதும், அது போதும், நீங்களே போதும் எனக்கு. அப்படியா? அவ்வளோதானா? அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? அவ்வளோதானா? ஆமாம் ஜின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜின் உங்களுக்கு கிட்ட இழுத்து ஒரு லிப் லாக் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சிக்கிறேன். இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஓகே, நான் நல்லா தான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு டைம் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.